பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் பப்பாளி காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு பப்பாளி காயை இந்த மாதிரி செங்காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு. இந்த அளவுக்கு முக்கால்வாசி பதம் வெந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இறால் எடுத்துக்கோங்க. இறால் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இறாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போது தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே சமயத்தில் கொஞ்சமாக பொரியரிசி தூள் இருக்குது, பொரியரிசி இருக்குல்ல, அதை வறுத்து தூள் பண்ணிவிட்டு அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரியரிசி தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.